Hi guys, welcome back to our Riya Creation. நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான எடிட்டிங் தான் வந்துட்டு alight motionல எப்படி மேக் பண்றது அப்படிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு Subscribe பண்ணல அப்படினா மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon-லயும் all என்ற நோட்டிஃபிகேஷனை வந்து चूஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா beatmark preset plus shake effect preset ஓட XML ஃபைல் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன். பட் பாஸ்வேர்ட் இருக்கு. சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோல வந்துட்டு ஒரு லெட்டரா வந்துட்டு நான் பாஸ்வேர்ட் சொல்வேன். வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போலாம். alight motion ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு beatmark preset அப்படினு XML ஃபைலா கொடுத்திருப்பேன். சோ அந்த லிங்கை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணீங்க அப்படினா இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் beatmarkலாம் வந்துட்டு ஆட் பண்ணி கொடுத்திருப்பேன். சோ யாரை வந்துட்டு எடிட் பண்ண போறீங்களோ உங்களோட இமேஜ் வந்துட்டு இந்த மாதிரி லைனா இந்த beatmark ஏத்த மாதிரி நீங்க வந்து ஆட் பண்ணிக்கணும். சோ நான் beatmarkலாம் வந்துட்டு ஆட் பண்ணியே வச்சிட்டேன். சோ நீங்க ஜஸ்ட் அந்த beatmark-ஐ கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டா போதும். சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு இமேஜ் வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து 3 டாட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பீட் மார்க்கில் போயிடும். ஸோ அதாவது அந்த பீட் மார்க் அந்த ரெட் கலரில் மார்க் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு போயிடும். ஸோ அந்த மார்க் ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷனை கட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு பேக் சைடு வந்து கட் ஆகிடும். தென் இந்த பிளேஸில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் செகண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு அதே மாதிரி ஆரோ மார்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரெட் கலர் லைனுக்கு வந்து போயிடும். ஸோ அதே மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லா இமேஜஸும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் preset அப்படின்ட்டு XML ஃபைல் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் 3 ஷேக் எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டில் இருக்க எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸ் போயிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்க அந்த beatmark preset வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் இருக்க இமேஜுக்கு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ செகண்ட் வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டில் இருக்க எஃபர்ட் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 5.02 செகண்ட் வரைக்கும் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். அதாவது இந்த beatmark இருக்க வரைக்கும் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணணும். இந்த இமேஜ்லேருந்து நீங்கள் செகண்ட் இருக்க ஷேக் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு லைனாக வந்துட்டு நீங்கள் வந்து இமேஜஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 5.02 செகண்ட் வரைக்கும் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு இந்த எஃபர்ட்டை வந்துட்டு நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, தென் வந்துட்டு இந்த மாதிரி அதுக்கு அடுத்து வந்துட்டு இமேஜஸ்லாம் ஆட் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ நீங்கள் வந்துட்டு நிறைய இமேஜஸ்லாம் இது வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டார்டிங்கில் இருக்க இமேஜஸ்க்கு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு அந்த ஷேக் எஃபெக்ட் presetஓட லிங்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் எஃபெக்டை வந்துட்டு காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த இமேஜ்லேருந்து நம்ம வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதில் இதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் லைனாக வந்து இமேஜஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு லைனாக வந்துட்டு அந்த காப்பி பண்ணதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 9.20 செகண்ட் வரைக்கும் நீங்கள் இப்போ காப்பி பண்ண அந்த செகண்ட் எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்க இமேஜில் வந்துட்டு நீங்கள் லைனாக வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு ஆட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ 11.05 செகண்ட் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு beatmark ஏற்ற மாதிரி வந்துட்டு இமேஜஸ்லாம் ஆட் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம எந்த எஃபர்ட்டும் வந்து காப்பி பண்ண வேணாம். ஜஸ்ட் அந்த கலர் எஃபெக்ட் மட்டும் காப்பி பண்ணிட்டு அந்த எஃபர்ட்டை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஸோ 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு 11.05 செகண்ட் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அந்த கலர் எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். வேறு எந்த எஃபெக்ட்டும் நீங்கள் வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ வந்துட்டு அகைன் வந்துட்டு 11.05 செகண்டில் இருந்துட்டு நீங்கள் வந்துட்டு லைனாக வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு அகைன் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 வந்துட்டு நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. தேர்டாக இருக்க அந்த எஃபர்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இப்போ நம்ம beatmarkல வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டு ஆட் பண்ணோம் இல்லையா, இந்த 11.05 செகண்டில் இருந்துட்டு லாஸ்ட் எண்ட் வரைக்கும் இந்த இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த எஃபர்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டில் வந்துட்டு ஒரு எஃபர்ட் வரும். ஸோ அதை வந்துட்டு 5.02 செகண்ட் வரைக்கும் ஃபஸ்ட் எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டில் 5.02 அடுத்து வர அந்த இமேஜ்லேருந்து 9.20 செகண்ட் வரைக்கும் செகண்டாக நம்ம காப்பி பண்ண அந்த எஃபர்ட்டை வந்துட்டு 9.20 செகண்ட் வரைக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்துட்டு கலர் மட்டும்தான் நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்துட்டு 11.05 செகண்ட் வரைக்கும் அந்த கலர் எஃபெக்ட் மட்டும் நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த கலர் எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் பண்ணால் போதும். ஸோ 11.05 செகண்டில் வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் தேர்டாக நம்ம ஆட் பண்ண அந்த ஷேக் எஃபெக்டை வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு லைனாக வந்துட்டு இமேஜஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இமேஜஸ்லாம் ஆட் பண்ணி காமிச்சேன். ஸோ நீங்கள் வந்துட்டு லைனாக வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு இதே மாதிரி காப்பி பேஸ்ட் மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டால் போதும். ஜஸ்ட் இந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டோட ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்க எஃபர்ட்டை வந்து காப்பி பண்ணி ஜஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டில் பேஸ்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.